السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையிலே இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த சொற்றொடருக்கான விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்விடத்திலே கேட்கிற உதவிகளை மற்றவர்களிடத்திலே கேட்பது அவர்களை வணங்குவதற்கு சமமாகும், அது பெரிய குற்றம் என்பதையும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்றால் அதற்கான ஒழுங்குகள் என்ன என்பதையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த ஒழுங்குகள்ல அடுத்த ஒழுங்கு என்னன்னு கேட்டா, இறைவன்ட்ட நம்ம கேட்கும் பொழுது வலியுறுத்தி தான் இறைவன்ட்ட கேட்கணும். இறைவன்ட்ட நம்ம ஒரு கோரிக்கை வைப்பதாக இருந்தால், இறைவா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ விரும்பினாத்தா இல்லாட்டி தர வேணாம் அப்படின்னு கேட்கக்கூடாது. விரும்பினாத்தா விரும்பாட்டி தராதுன்னு சொன்னா அது என்னமோ யாராவது கட்டாயப்படுத்துற மாதிரி, விரும்பாட்டி வேற இடத்துக்கு போற மாதிரி அது தோரணை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, இறைவன்ட்ட கேட்கிறதா இருந்தா இறைவா நீ தான் தரணும், நான் எங்க போவேன் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணணும். அடிமை எஜமான்ட்ட டிமாண்ட் பண்ற மாதிரி, முதலாளி அடிமைட்டு பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு அடிமை வேற போக்குறமா அவனுக்கு இல்ல, நான் வேற எங்கெங்க போறது, யாருக்கு போய் நான் கேட்பேன், ஒன்றை கேட்பேன் என்ற தோரணையில் தான் அல்லாஹ்விடத்துல கேட்கணுமே தவிர விரும்புனா கூட விரும்பாட்டி போ அப்படிங்கிற மாதிரி கேட்டா அது இறைவனை அலட்சியப்படுத்துற மாதிரி வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஆ அஹதுக்கும், உங்களில் ஒருவர் இறைவனிடத்திலே கோரிக்கையை கேட்கும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது, ஃபல்யஸமில் மஸ்அலா, அந்த கோரிக்கை வைப்பதை உறுதியாக வைக்கட்டும். வலா யகூலன்ன, அவர் சொல்லக்கூடாது அல்லாஹும்ம இன் ஷி'த ஃபஅத்தினி, நீ விரும்பினா எனக்கு கொடு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஃபஇன்னஹு லா முஸ்தக்ரிஹ லஹு, அவனை வற்புறுத்தணும் எவனும் கிடையாது. விரும்பினாத்தா விரும்பாத்தி தராதுன்னா அது யார்கிட்ட சொல்லுவோம், வேற போக்கடை சொல்லுவோம். விரும்பினா கொடுங்க, இல்லாட்டி அங்க வாங்கிக்கிறேன், 10 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு, இல்லாட்டி வேற கடைக்கு போயிடுவோங்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கு. அப்ப நமக்கு வேற எந்த ஒரு போக்கிடமும் இல்லைங்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது எப்படி கேட்கக்கூடாது, இஷ்டப்பட்டா கொடு, இஷ்டம் இல்லாட்டி விரும்பி கேட்கக்கூடாது, நீ தான் தரணும்னு கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அந்த மாதிரி வலியுறுத்தி கேட்டால் தான் அல்லாஹ் ஏத்துக்குருவான், இல்லைன்னா ஏத்துக்கிற மாட்டான். இது அல்லாஹ்விடத்தில் இய்யாக நஸ்தஈன் உதவி தேடுவதற்குரிய ஒழுங்குகள்ல அடுத்த ஒழுங்கு. இது எங்க இருக்குன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரியில 6338, 7464, 7338, 6339 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. கேட்கிற முறையில் இது ஒரு முறை. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது நல்ல உறுதியா கேட்கணும். நீ தான் தரணும் அல்லாஹ், உன்னை விட்டு நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்க போவேன், நான் எங்க போய் யார்ட்ட போய் கேட்க முடியும், உன்னை விட்டதற்கு எது எனக்கு என்ன இருக்கிறது. இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, தப்பு செஞ்சு ஒரு தூக்கி போட்டவன இல்லம் தகுதி இல்லைனா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால், இல்ல நாங்க நஷ்டவாளி ஆயிடுவோம், நாங்க எங்க போவோம், நீ மன்னிக்கலன்னா நாங்க என்ன பண்றது, நீ அருள் புரியலன்னா நாங்க என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரி தோரணையில அல்லாஹ்ட்ட கேட்கணுமே தவிர இஷ்டம் இருந்தா கூட இஷ்டம் இல்லாட்டி உதவி கேட்கக்கூடாது. அதுவும் இந்த உதவி தேடுகிற முறைகள்ல முக்கியமான முறை. அடுத்தது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்கு என்று சில நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்கள்ல கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கப்படும். அது முக்கியமான ஒரு தேவை இருக்குன்னு சொன்னா அந்த மாதிரி நேரத்தை செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். சாதாரணமா எல்லா நேரத்திலும் கேட்கணுமே, ஒரு பெரிய தேவையா இருக்கிறது, அதை கண்டிப்பா அல்லாஹ் ஏற்க ஆகணுங்கிற அளவு நம்ம விரும்புறோம். அந்த மாதிரி தேவைகளாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய இறைவன் குல்ல லைலத்தின் இல சமாயி துன்யா, ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்குகிறான், ஒவ்வொரு இரவும் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். ஹத்தா இப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், இரவில் 3 பங்கு வைத்து 3வது பங்கு மிச்சமா இருக்கும்ல, அப்ப இறங்குறான். அப்ப இரவே 3 பார்த்தா பிரிச்சுக்கிறீங்க. மகரிபு சூரியன் மறைஞ்சவன இரவு வருது, சுபு வரைக்கும் இப்ப சூரியன் 5:40க்கு மறையுது, 6 மணிக்கு வச்சுக்கிடுவோமே,
அப்புறமேல 6 மணிக்கு விடிய 5 மணிக்கு சுபு வருது, 11 மணி நேரம். இந்த 11 மணி நேரத்தை 3 துண்டா வச்சீங்கன்னு சொன்னா ஒரு 8 மணி நேரம் தள்ளி விட்டுருங்க. நைட்டு 2 மணி இந்த மாதிரி கழிச்சு விட்ட பிறகு மீதி உள்ள நேரம் நள்ளிரவு 2 மணி அல்லது 2:30 மணி அல்லது 3 மணி சுபுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி பாட்டு இரவை 3 பாட்டா வைத்து அந்த 3 பாட்டுல கடைசி பாட்டுல ஃபுல்லா இந்த நேரம் ஃபுல்லா ஏற்றுக்கொள்ற நேரம். அப்ப 12 மணி கேட்கிற துவாவை விட ஒரு 3 மணிக்கு கேட்கிற துவா அல்லாஹ்விடத்தில் அதிகமா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா கடைசி 3இல் ஒரு பகுதி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மன்யூனி என்கிட்ட எவனாச்சும் கேட்கறீங்களா பஸ்தஜீபுலகு கொடுக்க ரெடியா இருக்கணும்ப்பா, கொடுக்க ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கேன், யாராவது கேட்கறியா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மையஸ்அலுனி யாராவது இடத்துல கேட்கிறீர்களா ஊட்டிக்கு நான் அவனுக்கு கொடுக்குகிறேன். மையஸ்தகுமிரணி யாராவது இடத்துல மன்னிப்பு கேட்கிறீங்களா அகுமிர்லகு நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் இதை நீங்க குழம்பிடக்கூடாது. ஏன்னா இரவுங்கிறது எல்லா உலகம் முழுசு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப உலகம் முழுசு அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறான்னா அவன் அரசியல் இல்லையான்னு நினைக்கிறக்கூடாது. இறங்கி வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறப்பான்னு சொல்லுவோம், மேல இருந்து சொல்லுவோம். ஒரு விஷயத்தை கடையில பேரம் பேசுறோம், 100 ரூபாய் சொல்றான், 100 ரூபாய் சொல்லுவா என்ன செய்வான், 40 ரூபாய் தெரிந்து கேட்போம். அவன் என்ன செய்வா 90 ரூபாமா, இல்ல 45 ரூபாய்க்கு தா வேண்டாம் 85 ரூபாய் கொடுப்பா. அப்புறம் 60 ரூபாய்க்கு வந்துட்டான். அப்ப சொல்லுவான் 60 ரூபாய்க்கு வந்து ஏப்பா இந்த அளவுக்கு இறங்கி வந்துட்டேன்ல இன்னும் ஏப்பா குறைச்சு கேட்கறாமா. அவன் இறங்கி வந்தான் கடையில உட்காந்துட்டு இருக்கிறான். இறங்குனானே என்ன அர்த்தம், இறங்குறது சொன்னா அவனுடைய இதை கொஞ்சம் கருணை காட்டுவது அந்த கருத்து தான். இறங்கியே வர்றான்னா 24 ஹவர்ஸ் அங்க உட்காந்துருப்பான். அப்புறம் முதல் வானத்தில் அல்லாஹ் இருக்காண்டாயிரு அரசியல் அல்லாஹ் இருக்காங்கிறது மறுக்கப்பட்டு போயிடும். அதனால இந்த மாதிரி வசனங்களுக்கு ஹதீஸ்க்கு எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டா இரவில் 3இல் ஒரு பகுதி இருக்கக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் அந்த நேரத்தை அடைகிறார்களோ துவா ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களோ அந்த நேரத்தில் என்ன அல்லாஹ் நேரத்தை மிஸ் பண்ணி போறான். அவர்களுக்கு வரும்போது 24 ஹவர்ஸ் கொடுத்துட்டு அவர் பாத்தீங்களா ஆறுதான் மாறுமே தவிர அவன் ஏற்றுக்கிற நேரம் 24 ஹவர்ஸ் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கான். இப்ப எனக்கு 2 மணி நான் கேட்கிறேன், அங்கிட்ட கூட 2:01 நமக்கு ஆகும்போது இன்னொருத்தருக்கு 2 மணி ஆகும், நமக்கு 2:02 ஆகும்போது ஒருத்தர் 2 மணி ஆகும், 2:03 வரும்போது ஒருத்தர் 2 மணியில இருப்பான், நமக்கு 2:05 ஆகும்போது ஒருத்தர் 2 மணியில இருப்பான், நமக்கு 3 மணி ஆகும்போது ஒருத்தர் 2 மணியில இருப்பான், நமக்கு 5 மணி அடையும் போது ஒருத்தர் 2 மணியில இருப்பான். 2 மணியில எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப கூட பேசிருக்கும். இப்ப நான் பேசிக்கிட்டு இந்த நேரம் 2 மணி அடையும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% மக்கள் அந்த நேரத்தில் இருப்பாங்க. இன்னொரு 10% மக்கள் அதுக்கடுத்து கேட்பாங்க, இன்னொரு 10% மக்கள் அதுக்கடுத்து போவாங்க. இப்படி ரவுண்ட்ல வந்து கொண்டிருக்கும். ஆக மொத்தத்தில் என்னன்னா நமக்குள்ள விளங்க வேண்டியதான். இவ்வளவு தீபாவளம் போகாம இரவில் 3வது பாகம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம துவா செய்தால் அல்லாஹ் தருவான். ஒரு ஜோடி என்ன செய்யணும் 2, 2:30, 3, 3, 4 சுபு வரைக்கும் சுபுவுக்கு முன்னாடி வரைக்கும் வருது. அதை விரிஞ்சு போயிருப்பாங்க. இரவுங்கிறது கடந்து போயிடும். அடுத்த நாள் வராது. இரவு என்பது கடந்து விடும். அப்ப இரவு என்ற வார்த்தையிலிருந்து அந்த எவருக்கு அடங்குமோ அந்த நேரத்துக்குள்ள நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குருவான் என்ற கருத்துப்படவில்லை. இந்த ஹதீஸ் புகாரியில 1145, 6321, 7494 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக புகாரியில பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இருக்கு பாருங்க, இந்த துவா கேட்கிறவங்க இந்த மாதிரி நேரம் தேர்ந்தெடுத்து கேட்கலாம். வெள்ளிக்கிழமையில ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ற ஒரு நேரம் இருக்கிறது. ஆனா அது மனசு வச்சுதான் அல்ல. வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் என்ன முட்டையாக சொல்றாங்க. அந்த நேரம் என்னங்கிறது தெரியாம ஆக்கிவிட்டாங்க. ஏன்னு கேட்டா அந்த நாள்ல முழுசா அது ஈடுபடும். ஒரு நாளைக்கு ஒலிக்கு ஏதாவது தேவை இருக்கா, அந்த தேவை இருக்கிற அந்த ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வெள்ளியும் இருக்கிறது. இந்த வெளியில முக்கியமான ஒரு காரியம் கல்யாணம், அடுத்த சனிக்கிழமை கல்யாணம், செவ்வாய்க்கிழமை கல்யாணம். அப்ப கல்யாணம் நல்ல அமையணுங்கிறதா எல்லாரும் துவாசி நினைக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை கூட உட்கார்ந்து வேண்டியதுதான், கேட்டுக்கிட்டே நேரம் வந்துடும். வெள்ளிக்கிழமை முழுசு அந்த நினைச்சு கேட்டுட்டு இருந்தோம்னு சொன்னா அந்த நேரம் டக்குன்னு நமக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் ஏத்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜும்மா நாளைக்கு சொல்லும் பொழுது இப்ப காலத்தில் விசாத்தும் வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுவாஃபிகுஹா அப்துல் முஸ்லிமுன் வஹுவ காயிமுன் யுஸல்லி. ஒரு அடியான், முஸ்லிமான ஒரு அடியான் நின்று தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அந்த நேரத்தை அடைந்து யஸ்அலுல்லாஹ தஆலா ஷையன், அல்லாஹ்வை எதையாவது கேட்பதற்காக நின்று அவன் தொழுது கொண்டிருந்தானேயானால் இல்லா ஆத்தாஹு இய்யாஹு, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. ஆனால் அந்த நேரம் எவ்வளவு நேரம் கேட்டா அஷாரபி எதிகி கல்லிருவா, சின்ன நேரம் இருக்குங்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ற நேரம் ஒரு அரை மணி நேரம் அப்படிலாம் கிடையாது.
ஒரு ஜும்மாவுடைய நாளில் ஒரு சின்ன நேரம் ரசூலுல்லாஹ் விரல காட்டுறாங்களாம். கொஞ்சம்னு காட்டுவோமால அதுக்கு விரல சைகை செஞ்சு ஜும்மா நாளில சின்ன நேரம் ஒண்ணு இருக்குது, இவ்வளவு நேரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் இருக்கலாம், 2 நிமிஷம் இருக்கலாம். அந்த நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனைகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பைசல் பண்ணப்பட்டோம். அந்த நேரத்தில் அமையணும். ஆனால் எப்படி அமையணும்னா, நம்ம ஒரு கோரிக்கையாக கேட்க போறோம்ல, அதுக்காக ஒரு 2 ரக்காத் தொழுவோம். அந்த தொழுகையில் எதுக்காக இந்த வயிற்று வலி போகணுங்கிறதுக்காக 2 ரக்காத் தொழுகிறோம். அந்த வசதி வேணுங்கிறதுக்காக 2 ரக்காத் தொழுகிறோம். குழந்தை வேணுங்கிறதுக்காக 2 ரக்காத் தொழுகிறோம். இந்த தொழுகையை அதுக்குன்னு தொழுகை நீட்டுது. நீட்டு நிப்பாடு ஜும்மா நாள்ல என்ன செய்ய நீட்டு. அந்த நீட்டு தொழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் அதுக்குள்ள அடங்கி விடுமையானால் பிரார்த்தனை அப்புறம் வச்சுக்கலாம். தொழுது கொண்டிருக்கிற நிலையில் அந்த நேரத்தை அவன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. அப்புறம் கேட்டுக்கலாம், நீ அந்த நேரத்தில் ஒருவன் தொழுகையாளி தொழுது கொண்டிருக்கணும். அப்படி ஒரு அதிகமா தொழுவணும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில அன்னைக்கு யார் தேவை அதிகமா வச்சிருக்கிறாங்களோ அவங்க சூரியன் உதிச்சவுடனே அந்த தொழுகை கூட தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்த உடனே நபில்கள் தொழுதுகிட்டே இருக்கணும். ஜும்மா தொழுவணும், ஜும்மா கூட சாப்பிட்டு மறுபடியும் தொழுவணும். அதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு மறுபடியும் தொழுவணும். அசர் வரையும் தொழுவணும். அசர் போய் தடுக்கப்பட்டிருக்குது விட்டுறணும். அது மாதிரி கூட முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தை அடைஞ்சவுடனே என்னமாச்சு, இதுக்குள்ள நம்ம தொழுது கொண்டிருந்தோம், இந்த நேரத்தில் நம்முடைய அந்த நேரம் கண்டிப்பா வந்திருக்கும். அப்படி ஒருத்தர் நினைச்சு செயல்பட்டாரையானால் அவர் அந்த நேரத்தை அடைந்து கொள்ள முடியும். மறைச்சு வச்சுட்டாங்க. இது எத்தனை பேர் அதை அவ்வளவு கவனமா இருப்போம். சாப்பிட போற நேரத்தில் வந்திருக்கோம். சில நேரத்தில் நம்ம சாப்பிட போவோம், அந்த நேரமா கூட இருந்துடலாம். ஆனா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இருக்குன்னு சொல்லி தர்றாங்க. அதை அடைய விரும்புறவங்க அதுக்கு ரொம்ப அடைஞ்சிக்கல. அது எங்க இருக்குன்னா சஹீஹ் புகாரில 935வது ஹதீஸ், 5295வது ஹதீஸ், 6400வது ஹதீஸ் எல்லாம் புகாரில பார்க்கலாம். இது போக நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது. ரமலான்ல நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். ரமலான்ல நோன்பு வச்சு பிரார்த்தனை செஞ்சிருவோம். ரமலான் அல்லாத நல்ல ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்க வேண்டியிருக்குதா, சும்மா கேட்காம நோன்பு வச்சுட்டு கேட்கும். நோம்போலிய இருந்து அல்லாத கேட்கும். முக்கியமான ஒரு சாதாரண கோரிக்கை என்னன்னு கேட்டுறீங்க, ஒரு முக்கியமான ஒரு அப்பீல் ஒன்று அல்லாட்ட போட வேண்டியிருக்கு. அப்ப அன்னைக்கு ஒரு நபிலான் நோன்பு வச்சிட வேண்டியது. நபில போனா வைக்கலாம், அவருக்கு அனுமதி இருக்கு. தடை செய்யப்பட்ட நாட்களை தவிர அந்த 5 நாள் வைக்கக்கூடாது பாருங்க. என்ன செய்யலாம், நம்ம நோன்பு வைக்கலாம். அப்படி ஒரு நோம்பை வைத்துக் கொண்டு அல்லாட்ட என்ன செய்யும், நோம்பாளியா இருந்து கொண்டு, நோம்பாளியா இருந்து சுப்புக்குள்ள மகர் வரைக்கும் நோம்பாளி தானே, அந்த சுப்புக்குள்ள இருந்து மகருக்குள்ள பண்ணாங்க. சாயிமுடைய நோம்பாளிகளுடைய துவா நிராகரிக்கப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சலாஹத்துன் 3 பேர் இருக்கிறார்கள், லா துரத்து தாவத்துஹும், அவங்களுடைய பிரார்த்தனை நிராகரிக்கப்படவே செய்யாது. கேட்டீங்க என்று சொன்னா மறுக்கப்படாது. 3 பேர் யாரு என்று கேட்டால், அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர, நோம்பாளி நோன்பு திறக்கிற வரைக்கும். நோன்பு திறந்து இப்போ அந்த தாண்டிட்டோம். நம்ம நாங்க நோம்பாளிகளை காலையில் நோன்பு வச்சு கேட்கக்கூடாது. நோம்பாளியை இருந்துகிட்டு கேட்கணும். இப்ப ராத்திரியில கேட்கணும், நோம்பாளிங்கிறதுக்கு தகுதியில வராது. நோம்பு திறக்கிற வரைக்கும் தான். அப்ப நோம்பு வச்சுக்கிட்டு கேட்கணும் இந்த துவாவை. அப்ப நோம்பாளி நோம்பு திறக்கிற வரைக்கும் 1. 2வது ஒரு இமாம் ஆட்சி நீதியாக நடந்து கொண்ட ஒரு ஆட்சியாளன் கேட்கிற துவா உடனே ஏற்றுக்கப்படும். நேர்மையான அரசனா இருந்தான்னு சொன்னா அவன் கேட்கிற துவா என்ன செய்யப்படும், ஏற்றுக்கொள்ளப்படுங்கிறாங்க. அது நமக்கு உள்ளது இல்லை. நம்ம யார அரசனா இருக்க போறோம். அதனால நோம்பாளி ஏற்றுவாங்கிறது விளங்கிக்கணும். 3வது தாவத்துல் மظلوم, அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா, பாதிப்புக்கு உள்ளானவனுடைய துவா. இதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். பாதிப்புக்கு உள்ளானவனுடைய துவா பத்தி. இந்த அதிசயம் எதை விளங்கிட்டா போதும்னா, நோன்பு வைத்துக் கொண்டு கேட்கிற துவா அல்லாஹ் துவாக்களை ஒரு முக்கியமான கோரிக்கைகளுக்கு நினைச்சீங்கன்னு சொன்னா கேட்டு பாக்குறீங்க, நிறைவேறலையா, அப்ப அல்லாஹ்வுக்கு இன்னும் விருப்பமான ஒரு காரியத்தை செய்வோம், நோம்பு வச்சுக்கிறோம். நோம்பு வச்சுட்டு கேட்டு பார்ப்போம்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொடுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்தாங்க. இது திருமதியில 3522, இப்னு மாஜாவுல 1742, அகமதுல 7700, அதே அகமதுல 9366 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இது பதிவாயிருக்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னொரு துவா ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு நேரம். இது முக்கியமா எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன நேரம் கேட்டா, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில. பாங்கு சொல்லிட்டாங்க, அடுத்து இகாமத்து, அதுக்கு இடைப்பட்ட நேரங்களுக்கு முன்னாடி ஆஜராயிரணும். முன்னாடி ஆஜராகி பாங்கு சொல்லி முடிச்ச உடனே இகாமத் சொல்ற வரைக்கும் அந்த காலத்தை தொழுது விட்டு கேட்க வேண்டியதான். அந்த டயத்துல அந்த காலத்துல எப்ப இகாமத் சொல்லணும்னு தெரியாது.
இப்பதான் போர்ல எழுதி போட்டுறாங்களே, நமக்கு தெரியும், சரி ஒரு நேரம் இருக்கணும், நல்லா கேட்கலாம், பிக்ஸ் பண்ணிக்கிட்டே கேட்கலாம். அப்ப பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படுற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன துஆ லா யுரத்து பைனல் அஸானி வல் இகாமத்தி, அதானுக்கும் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில துவாக்கள் நிராகரிக்கப்படாது. அந்த நேரத்தில் கேளுங்கள். பாங்கு சொன்னா ஆல்ரெடி பள்ளியை ஆல்ரெடி கூடாது. பாங்குக்கு இகாமத்துக்கு இடையில உள்ள நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுற நேரமா இருக்கிறதுனால போய் முன்னாடியே உட்கார்ந்துட்டோமா கையெழுந்திட்டு இருக்க வேண்டியது. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம வேற வேற காரியங்களை செய்யாம அந்த தஸ்பீஹ் திக்ர் கூட செய்யாம நம்ம துவாவில் இறங்கிட வேண்டியது. ஏதாவது அதுக்கு ஒரு தொழில்பட்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 12 இந்த ஹதீஸ் வேற நூல்கள்ல லைஃபான பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் இது சரியான ஹதீஸ். முஸ்னத் அஹ்மதுல உள்ளது 12124, 12878, 13174 ஆகிய இடங்கள்ல இந்த ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறத வெற்றி பெறுவதற்கு உதவி தேடுறோம்னு சொல்றோம். தேட வேண்டிய முறையில் தேடினா நமக்கு கிடைக்கும். அதற்குரிய ஒரு வாய்ப்பு இதுல இருக்கிறது. அடுத்தது இன்னொரு முக்கியமானது, இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதிலேயே ரொம்ப சிறந்த ஒரு வாய்ப்பு. இது என்ன வாய்ப்புன்னு கேட்டா, சஜிதாவில் துவா செய்யும். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நிமிர்ந்துகிட்டு கேட்காம கீழே கிடந்துகிட்டு கேட்கணும். நீதான் பெரியவன், நான் தான் சின்னவங்கிறத சரியா காட்டுறேன்னா சஜிதா தான். நிற்கும் போது கூட நீ அவ்வளவு பணிவா காட்டல, ருக்குவுல கூட அவ்வளவு பணிவு கிடையாது. சஜிதாவோட தான் முழுசா உன்னை அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார். அதான் விரும்பலாம். ஒரு அடியான் தன்னை எஜமான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தன்னை முழுசா அடிமை காட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்மர் ருக்கு, நீங்கள் ருக்கு செய்யும் பொழுது ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வஜல், உங்கள் இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். சுப்ஹான ரப்பியல் அலீம் தான் சொல்றோம். கண்ணியமிக்க என் இறைவன் தூய்மையான ருக்குல சொல்லிக்கிறோம். அம்ம சுஜூது, சுஜூத் செய்கிற நேரத்தில் ஃபஜ்தஹிது ஃபி துஆ, துஆவில மூழ்குங்கள். சஜிதாவுல கடந்து செய்யுங்க, துஆவில் மூழ்கி விடுங்கள். ஃபகமினுன் ஐ யுஸ்தஜாப லக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிக தகுதி உடையது. அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப கூடுதலான தகுதி உடையது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப சஜிதாவுல சுப்ஹான ரப்பியல் இந்த இதெல்லாம் கேட்கல, உங்களுக்கு ஜமாஅத்துல முடியாது. ஜமாஅத்துல எல்லாரும் நிக்கிற ஒரு நேரத்துல உங்களுக்கு துஆ செய்யறதுக்காக 20 நிமிஷம் சஜிதாவுல போடுவார். அவரு அவசரமா போறவன் இருப்பான், அப்படி செய்ய முடியாது. இதெல்லாம் தனியா உங்களுக்கு செய்ய முடியும். இதெல்லாம் சுன்னத்தான தொழுகைகளை, விரும்பி தொழுகிற தொழுகைகள்ல நம்ம மட்டும் தொழுகிற. நீங்க ஜமாத்துல இமாமா இருக்கிறீங்க, நீங்க சைதாவை துவாசியை உட்கார்ந்தீங்கன்னா பாத்ரூம் போறவன் வருவான், பஸ் பிடிக்கிறவன் போவான், பல பேர் நிற்பான். அது கண்டனம் இருக்கிறது மார்க்கத்தில். குராத்தோட நிறுத்தமாக கூடாது, ரகாத்தோட பெருசாக்கிற கூடாது, இமாம்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது, ஜமாத்துல அப்படி செய்யக்கூடாது. பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. இதெல்லாம் எப்ப முஆது கண்டிக்கிறாங்க. முஆது இப்னு ஜபல் அவர்கள் ஒரு பள்ளியில இமாமா நியமிச்சிருந்தாங்க. அவர் என்ன பண்றாரு, பெரிய சூறாக்களை ஓதுறாரு. உடனே சஹாபாக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இருந்தாலும் ரொம்ப பெருசு பெருசா ஓதுறாரு, நிக்க முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிட்டு கேட்கறாங்க, ஃபத்தானு அந்த யா முஆத், நீ என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறியா? மக்கள் வர்றாங்கன்னா ஜமா நீ தனியா தொழுதாயானால் எவ்வளவு நாள் தொழுக? நீ மக்களுக்கு தொழ வைத்தாயானால் சுருக்கமா தொழுவீர்கள் என்றால் பலவீனர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், ஃபுல் ஹாஜத் தேவையுடையவர்கள் இருப்பார்கள். அதெல்லாம் அனுசரிச்சு அந்த ரூல் கொடுத்தாங்க. அதனால சஜிதாவுல துஆ செய்ய சொல்லிட்டாங்க. நீங்க தொழுகை நடத்தும் போது உங்களுக்கு இமாம விட்டாங்க, நீங்க 25 நிமிஷம் துஆல போயிடக்கூடாது, பின்னாடி உள்ள மக்களை கவனிக்கணும். இதெல்லாம் எப்பன்னு கேட்டா, கடமை இல்லாத நேரமோ அல்லது கடமையான தொழுகையே நீங்க ஜமாத்தை விட்டு தனியா தொழுகிற நேரம் வந்துருச்சு. கடமையான தொழுகை தனியா தொழுகிறீங்க, சஜிதாவை நீட்டுங்க, எவ்வளவு நாள் நீட்டுங்க, கேட்கறதெல்லாம் கேளுங்க, எல்லாத்தையும் கேட்கலாம், எந்த லாங்குவேஜிலும் கேட்கலாம். அல்லாஹ்விடத்தில் துஆ என்பது நம்ம பக்கம் சாய்ஸ் விட்டுருக்கிறதுனால துஆவுல மூழ்குங்கள், நம்ம இஷ்டத்துக்கு தான் உங்க பாஷையில கேட்கலாம். சஜிதாவுல இருந்து கொண்டு மற்ற துஆக்கள், ஃபாத்திஹா சூரா அதெல்லாம் தமிழ்படுத்த முடியாது. துஆ என்பது நம்ம பக்கம் உள்ள வாய்ப்பா இருக்கிறதுனால தொழுகை சஜிதாவுல இருந்து கொண்டே உங்களுடைய எல்லா பாஷையும், அவனுக்கு பாஷையில நல்ல விருப்பம் கிடையாது, எல்லா பாஷையும் அவனுக்கு தெரியும், எல்லா பாஷைக்கும் நல்லா அனுப்பி இருக்கிறான். அப்படி ஓதக்கூடாது சில பேர் தப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை மாற்றக்கூடாது. அதை ஓதி விட்டு நாம நமக்கு தெரிஞ்ச பாஷையெல்லாம் கேட்க முடியும். இல்லன்னா அல்லாஹ் அரபு நாட்டுக்காரன் மட்டும் அதிக காரணம் செஞ்சு நம்மளுக்கு அநியாயம் செஞ்சன் ஆயிரும். அவங்க எல்லாம் தாய்மொழியில பறக்கத்தை அரபில கேட்பாங்க, நம்ம எல்லாம் அப்படிப்பட்டவன் அல்ல. இன்னல்லாஹ் லா யலீமு நாஸ செய்யா, எந்த மனுஷனுக்கு அல்ல அநியாயம் செய்ய மாட்டான். அவனுக்கு கூடுதலான சான்ஸ் கொடுத்துட்டு நம்ம கம்மியான சான்ஸ் எல்லாம் தருவானா? அவனுக்கு மட்டும் அரபி திரும்ப முடிக்கலாமா? மனப்பாடம் அந்த பாஷையில கேட்பான். ஊமையான இல்லையா? அப்ப பாஷைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அல்ல. சஜிதாவில உளுந்து எந்த பாஷையில வேண்டாலும் கேளுங்க, அதெல்லாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது.
ஃபஜித்தஹிதுண்டாலே உங்க இஸ்தில் விளையாடுங்கன்னு அர்த்தம். நல்லா மூழ்குங்கள், துஆவில மூழ்குங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 738வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. 738. இது ஒரு இந்த துஆவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்ட்ட உதவி தேடும்போது கண்டிப்பா அல்லாஹ் ஏத்துக்குவான். இது போக இன்னொரு துஆ ஏத்துக்கிற துஆ, எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு துஆ இருக்கிறது. இதுக்கு பயப்படணும். இது நம்ம செய்யற துஆ இல்ல, நமக்கு எதிராக இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்தாம பாத்துக்கணும். அது என்ன துஆன்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புறாங்க. ஜக்காத்தை வசூலிப்பதற்காக வேண்டி ஆளுநராக நியமிக்கிறாங்க. ஆளுநரை நியமிக்கும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னு கேட்டா, நீங்க போய் அந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ஜக்காத்தை வசூல் பண்ணும் பொழுது ஈயாக்க கராயிம அம்பாலிக்கும், அவங்க செல்லமா வளர்க்கிற கண்ணியமான பிராணிகள் எல்லாம் நீங்க பிடிச்சா எடுத்துடக்கூடாது. 100 ஆடு வச்சிருந்தாங்கன்னா 40 ஆடு வச்சுதான் ஒரு ஆடு எடுக்கணும். அந்த 40 ஆட்டுல எது சூப்பரா இருக்கிறோ, எதை நம்ம சிறப்பா வளர்ப்பானோ அந்த ஆட்டை போய் செஞ்சு வந்துடக்கூடாது. இருக்கிறதும் சராசரி, அதுக்காக நோஞ்சானை தொத்தலையும் முடிச்சிடக்கூடாது. நீ அந்த ஜக்காத் ஆடை எடுக்கிறதா இருந்தா எப்படி இருக்கணும், ஒரு நடுத்தரமான ஒரு ஆட்டை வாங்கிட்டு வரணும். அவன் விரும்பி 40 ஆட்டுல ஒரு ஆட்டை விரும்பி வளர்க்குவான், வெளியில கூட்டிட்டு போவான், சிறப்பா தீனி போடுவான், அது புள்ள மாதிரி வளர்க்குவான். அதான் 40 ஆட்டுல ஒரு அந்த ஆட்டை கூட கேட்கிறாத ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. ஈயாக்க கராயிம அம்வாலிஹிம், அவங்களுடைய செல்வங்கள்ல அவர்கள் செல்லமாக மதிப்பாக வைத்திருப்பார்களே அதை தவிர்த்துக்கொள், நடுத்தரத்தான் எடுக்கணுமே தவிர உயர்ந்ததை அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துட்டு வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க, ஒத்தகி தாவத்தல் மலுவும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு பயந்துக்க. இது ஒரு அநீதி. இந்த மாதிரி நடுத்தரமா எடுக்க வேண்டிய இடத்துல போய் உயர்ந்ததை புடிச்சிட்டு வந்தானா அநியாயம். அது அவன் கையை ஏந்திட்டானா நாசமா போயிடுவார். இத்தகி தாவத்தல் மலுவும், பாதிப்புக்கு உள்ளானவனுடைய துஆவுக்கு பயந்துகொள். அவனுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில ஹிஜாபே கிடையாது, திரையே கிடையாது. அந்த துஆ கை ஏந்திட்டான்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு அவனுக்கு மத்தியில எந்த திரையும் எந்த தடுப்பும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. இது புகாரியில 1496, 2448, 4347 ஆகிய எண்களை இந்த முஆத் இப்னு ஜபல் அவர் அரசாங்கத்துக்கு வாங்குறார், பைத்துல் மாலுக்கு வாங்குறார், பொதுமக்களுக்கு வாங்குறார். அதுல கூட பொதுமக்களுக்கு தான் நான் வாங்குகிறேங்கிறதுக்காக வேண்டி அடாவடியா போய் நீங்க சிறப்பான ஒரு ஆட்டை சிறப்பான ஒரு மாட்டை தூக்கிட்டு வந்தீங்க, அதை அநியாயம் என்று பாதிப்புக்கு ஆளானவன் பொது காரியமா இருந்தாங்க. அதுல கூட நீங்க கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி வற்புறுத்தி அவன் விரும்பாத ஒரு அநீதி வைத்தீர்கள் என்று சொன்னால் அவன் துவா செஞ்சாலும் வைங்க, அவுலியா மகான் இந்த துவாக்கெல்லாம் பயப்பட ஃப்ராடு, இந்த துவா பயப்படும். எந்த துவாக பயப்படுது? துவாவுல ஒருத்தருடைய துவாவுக்கு பயப்படுறதா இருந்தால் நம்மால் இவனால் பாதிக்கப்பட்டானா அவ்வளவுதான், அவன் கையேந்திர முடிஞ்சு வச்சு. இதுல நல்லவன் கெட்டவன் கணக்கு கிடையாது. நீங்க அப்படி கூட நினைக்கலாம், இவன் தொழுகையாளியா, இவன் கபர் வணங்கிதானே, இவனை அடிச்சு அல்ல பார்த்துட்டு இருப்பான், அதெல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகு தாவத்தல் மதுலூம், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு பயந்துகள். ஒயின்கான காபிரன், அவன் காபிரா இருந்தாங்க, இறைவனே இல்லை என்று சொன்னாலும் சரி அவனுக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது. அவன் என்றாலும் கேட்பாங்க, அவன் கோபத்தில் நல்லா கேட்கும், கடவுளே இவனை அடிக்க மாட்டியா அப்படின்னா முடிச்சு வச்சு. அப்ப முஸ்லிம் அல்லாதவனா இருந்தால் கூட அதுக்கு அதை தடுக்கிற திரை கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால சில நாள் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன நமக்குள்ள நேர்மையா நடந்துக்கலாம், அவங்க அநியாயம் செய்யலாம், நம்ம எதிரி கொடுத்தானே, நம்மளுக்கு பிடிக்காத அளவுக்கு தானே, நமக்கு எதிர்கட்சியில் உள்ளவன் தானே, அப்படின்னு நம்ம மாற்றுக் கொள்கையில் உள்ளவன் தானே, நிரந்தர நரகத்துக்கு போவான் அளவு சொல்லிவிட்டான்ல, அது தனி. அவன் சிறுக்கு வச்சான்னா நிரந்தர நரகத்துக்கு போவாங்கிறது அவனுக்கு அல்லாஹ்வுக்குள்ள மேட்ரு, உனக்கு அவனுக்குள்ள மேட்ரு நீ கரெக்டா இருக்கணும். நீ அவன் சொத்தை எடுத்துட்டு பறிச்சிட கூடாது. நமக்கு பிடிக்காதவங்கிறதுனால மார்க்கத்துக்கு விரோதம் போறதுனால அவங்க வீட்டு சொத்தை நீங்க எடுத்துருவீங்களா? அது முடியாது. அது காபிரா இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க என்பதை அஹ்மதுல 12091வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப பாதிக்கப்பட்டவன் யாரா இருந்தாங்க, தொகை இல்லாதவன், கேடு கட்டவன், ஒரு விபச்சாரம் செய்யறவன், தண்ணி அடிக்கிறவன், அவனுக்கு நீ அநியாயம் செய்யக்கூடாது. அநீதிக்காக அல்ல கையேந்திர அவன் நியாயம் வழங்குறவன் யாரா இருந்தாலும், ஒரு கோர்ட்ல போய் வழக்கு போட்டோம்னா மனசு நீதி வழங்கலையா, அந்த கேஸ் என்னன்னு பாப்பானா, என்னடா நீ வருமான வரி கட்டணும் கேட்பானா, என்னை அடிச்சு தாண்டி போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்னடா வருமான வரி கட்டல என்ன அடிச்ச கம்ப்ளைண்ட் பண்ணு கேட்பானா, மனுஷனே கேட்க மாட்டேங்கிறான, ரப்பல் ஆலமீன் கேட்பான். மனுஷனே என்ன செய்யறான்னு கேட்டா என்ன கம்ப்ளைண்ட் பண்றோமோ அதுக்கு தீர்ப்பு அளிக்கிறான். நான் 1000 விஷயம் 60 விஷயம் அதுக்கு தனியா தண்டிப்பான். இந்த விஷயத்துக்கு ஏன் அடிச்சு அதுக்கு சொல்றா, அதுக்கு ஒரு செக்ஷன் போடுன்னு போலீஸ்லயும் போடுறான், கோர்ட்லயும் தண்டிக்கிறான்.
அப்ப மனுஷனை விட ரப்புல் ஆலமீன் நீதி செலுத்துவதில் கூடுனவன். அதனால யாருக்கு அநீதி இழைத்தாலும் அவன் தண்டிக்கிறவன் நீ தண்டிக்க கூடாது. நான் தண்டிப்பேன். அது அவனை என்ன செய்வது ஏன் வேலை, ஏன் அடியான நான் தண்டிப்பேன். நீ யார அவனை போய் அநியாயம் பண்றதுக்கு அப்படிங்கிறது அல்ல எடுத்துக்கிறான்னு பாருங்களேன். இது ரொம்ப கடுமையான விஷயமா எடுத்துக்கொள்ளணும். காஃபிருக்கு கூட அல்ல இதுல அனுமதி தரலன்னு சொன்னா அப்ப நம்மால யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது. இதுக்கு ஒரு சில ஒரு 2 நிகழ்ச்சிகளை சொன்னா உங்களுக்கு புரியும். இந்த பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு எவ்வளவு விழித்திருக்குங்கிறதுக்காக வேண்டி 2 சம்பவங்கள் சஹாபாக்கள் தொடர்புடையதா இருக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் அப்புறம் உமர் ஆட்சிக்கு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்தவுடனே சஅத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களை கூஃபாவுடைய ஆளுநராக, கூஃபானா ஈராக், கூஃபான்னு சொல்லக்கூடியதை ஈராக்னு சொல்றாங்க. கூஃபா என்ற பகுதிக்கு என்ன செய்யறாங்க, ஆளுநராக நியமிக்கிறாங்க, கவர்னரா நியமிக்கிறாங்க. இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் ஈராக்கை ஜெயிச்சவர், பாரசீகத்தை ஜெயிச்சவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். எந்த அளவு நெருக்கமானவர், 10ல ஒரு ஆள் இவர். நம்ம சொன்ன சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர் இருக்காங்களே, அந்த 10 பேர்ல இவர் ஒரு ஆள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த சஹாபாக்கள்லயே ஒரு 10 பேரை தூக்கி எடுத்தோம்னா இவர் ஒரு ஆளா நிற்பாரு. 10 பேர் தெரியுமா, எல்லாரும் பேர் தெரியுமா, 10 பேர் தெரியாது. அபூ ஹுரைரா தெரியும், அனஸ் தெரிகிற அளவு கூட நமக்கு யார முதல்ல இருக்கிற தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கல. நிறைய அதாவது 4 கலிபாக்கள் தெரியும் நமக்கு. அதுக்கு மேல உள்ள ஆளுக்கு தெரியுமா, தெரியுமா எல்லாருக்கும்? 10 பேர் நீங்க கைது கொடுப்போம். 10 பேர் தெரியுமா, 2 பேர் தெரியுது, எல்லாரும் தெரிஞ்சு. 10 பேர் என்னன்னு கேட்டா அது ஹதீஸ் ஆதாரத்தோட நான் சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியும்ல. இது நீங்க பாக்குறதா இருந்தா திருமதியில 3680 3681 அதுல பார்க்கலாம். அந்த 10 பேர் யாருங்கிற 4 கலிபாக்களை வச்சுக்கிறீங்க. அது ஈஸி, ஆறு நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். 4 கலிபா ஆல்ரெடி இருக்கிறதுனால அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த 4 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஜனாதிபதியா வந்தவங்க. நபிகள் நாயகத்துக்கு அடுத்த ஜனாதிபதி அபூபக்கர், அவர் மௌத்தா போன பிறகு உமர், அவர் மௌத்தா போன பிறகு உஸ்மான், அவர் மௌத்தா போன பிறகு அலி வந்தாங்க. 4 ஜனாதிபதிகளும் அந்த 10 பேர் லிஸ்ட்ல வர்றாங்க. இந்த 10 பேர்ல அதுக்கடுத்து யார் வர்றாருன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர் வர்றாரு. அப்துல் ரஹ்மான் பெரிய பணக்காரன்னு சொல்றோமே, அவர் ஒரு இந்த 10 பேர்ல ஒரு ஆள். அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல உள்ள ஒரு ஆள். எதனாச்சு ஆராஜா சஅத் இப்னு அபீ வக்காஸ் இந்த சம்பவத்தில் வர்றாரு. அவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ்ங்கிறவர் அவரை பத்தி தான் பேசிட்டு இவர் ஒரு ஆள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவரை பத்தி நேரே சொல்லிடுவோம். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர் யாரு, அந்த 10 பேர்ல ஒரு ஆள். அதே மாதிரி சயீத் இப்னு ஸைத் ஒரு ஆள், இவரும் 10 பேர்ல ஒரு ஆள். அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அவரும் பெரிய பெரிய தளபதி. இவங்கெல்லாம் வீர வீர பராக்கிரமசாலிகளாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் உதவி வீரர்களாகவும் இருந்தவங்க தான் இந்த 10 பேரும். இந்த 10 பேர் சரியா வந்துருச்சா? சரியா போச்சு. அப்ப இந்த 10 பேர் தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத், சயீத், அபூ உபைதா 6 பிளஸ் 4 10 பேர். அப்ப இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், சிறந்தவர்கள் சொன்ன ஆள். அந்த ஆள் என்ன செய்யறாரு, அவரை கவர்னரா நியமிக்கிறாங்க. இவரை ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினவர் இவர் தலைமையில போய் தான் அந்த ஈரானை வீழ்த்தினாங்க. ஈரான் வல்லரசை நினைஞ்சாங்க, வீழ்த்தினாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் தான் படுகட்டி போனார். அதே மாதிரி ஈராக்கின் ஜெயிச்சவர் தான். அந்த சஹாபியை நீங்களே ஈராக்கு கவர்னர் ஆறீங்க, கூஃபாவுக்கு கவர்னர் ஆறீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த கூஃபாவில் உள்ள ஆளுக்கு, இந்த கூஃபா ஆளுக்கு வரலாற்று எடுத்துக்கிட்டா ரொம்ப அநியாயம், எல்லா காலத்திலும் துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஈராக்கில் உள்ள ஆளுடைய வரலாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் துரோகம் தான் அவங்களுடைய வரலாறு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கருத்து எடுத்து நினைக்கிறான், வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கடைசியா காலி பண்ணி விட்டாங்க, அமௌண்ட் விட்டாங்க. அவரை இல்லைன்னா அவர் போயே இருக்க மாட்டார். இங்க வாங்க, நாங்க உங்களை ஆதரிக்கிறோம், இருந்தாலும் ஃபைட் பண்றதுக்கு நாங்க படத்தர்றோம், நாங்க பக்கபலமா நிக்கிறோம். கடைசி என்னாச்சு, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது கூஃபியில் ஆயுஃபின்னு பழமொழி இருக்கு. கூஃபாக்காரன் சொன்ன பேச்சை நிறைவேற்ற மாட்டான், கூஃபின்னா கூஃபாக்காரன். அது கூஃபியில் ஆயுஃபின்னு செய்வாங்க, அரபு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. அந்த கூஃபாக்காரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா முறை உமர் ரலியல்லாஹு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவர் ரொம்ப எல்லாம் கரெக்டா நடக்கிறாரா, இவரை ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பதவியில் தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா, இவர் தொழுகை நடத்துறாரு. அந்த ஒழுங்கா தொழுகை நடத்த தெரியல, இவருக்கு ஒழுங்கா ஓட மாட்டேங்கிறாரு, அந்த சரியான ஒரு தொழுகை முறை இவருக்கு தெரியல அப்படின்னு இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப உடனே என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவரை நீக்கிறாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வந்தவுடனே அதை நிரூபிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடாது. குற்றம் இல்லைன்னு ஆன பிறகு செய்ய முடியும், பதவியில் வைக்க முடியும். தாட்சணியமா பார்க்கல. இவர் உமர் ரலியல்லாஹு நெருக்கமான அந்த தரத்தில் உள்ளவர், இவரும் குறைஞ்சாலும் கிடையாது.
இருந்தாலும் ஜனாதிபதிங்கிற ஒரு இதுல நின்றுட்டாங்க, இவர நீக்கிவிட்டாங்க. நீக்கிட்டு கூப்பிட்டு கேட்கறாங்க, என்னப்பா சரி இந்த மாதிரி வந்து நீ ஒழுங்கா தொழுகை நடத்த மாட்டேங்கிறியாமல, கம்ப்ளைண்ட் வருது உன்னை பத்தி. அவர் சொல்றாரு, நான் வந்து அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றி நான் எப்படி தொழுவேணும் அந்த மாதிரி தான் தொழுகை செய்து இருக்கிறேன். அதுல எதையும் கூட்டல, எதிலையும் குறைக்கவில்லை. எந்த அளவுக்கு நான் தொழுவிக்கிறேன் சொல்லி கேட்டாரு. இஷா தொழுகை எடுத்துக்கொண்டால் முதல் 2 ரக்காத்தை நீளமாக தொழுகிறேன், பிந்தி 2 ரக்காத்தை குறைத்து தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் தொழுகை நான் பார்த்திருக்கிறேன், விளக்குறார். அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுவிச்சாங்களோ அந்த மாதிரி தான் நான் தொழுவிக்கிறேனே தவிர அந்த தொழுகை முறையில நான் எந்த ஒரு குறையும் செய்யல அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அவரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உன்னை பற்றி ஏன் அபிப்பிராயம் அதுதான், நீ அப்படி ஆழ்த்தான் எல்லாம் பர்ஃபெக்டான எனக்கு தெரியும், இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுல விசாரிக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே விசாரிக்கிறது ஆள் அனுப்புறாங்க, எங்க கூஃபாவுக்கு அனுப்புறாங்க. அதுக்கடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா 3 அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்துல நியமிச்சாங்க. ஒரு ஆள் நீக்கணும், ஒரு ஆள் நியமிக்கணும்ல. அம்மார் இப்னு யாசிர் அவர்களை அந்த இடத்துல நியமிச்சாங்கன்னு இந்த ஹதீஸ்ல புகாரில வருது. 755வது ஹதீஸ், புகாரில 755வது ஹதீஸ். அப்ப அம்மாரை வந்து நியமிச்ச கூட அப்படி சொல்ல முடியாது. 3 பேரை நியமிக்கிறாங்க. தொழுகை நடத்துவதற்கு அம்மாரை நியமிக்கிறாங்க, பைத்துல் மால் பொருளாதாரத்தை நிர்வகிக்கிறது இப்னு மசூத் நியமிக்கிறாங்க, நில அளவைகள் இருக்குல்ல இவன் இடம் அந்த துறை இருக்கு பாருங்க, அதை கவனிக்கிறதுக்கு உஸ்மான் இப்னு ஹுனைஃப்ங்கிற சஹாபிய 3 பேரை நியமிக்கிறாங்க. அவர் இடத்துல இவரை நீக்கி விட்டுட்டு நீ தொழுகை நீ பாத்துக்க, டெம்பரரி ஜனவரி 10 கொடுத்துருவாங்கல்ல, அதுக்காக வேண்டி டெம்பரரியா 3 பேரை போட்டு விட்டாங்க. போட்டு போய் விசாரிக்கிறாங்க, ஒவ்வொரு பள்ளிக்கா வர்றாங்க. இவர் எந்தெந்த பள்ளிலாம் தொழுகை நடத்தினாரோ அங்க எல்லாம் போய் எப்படி பாரு, சூப்பர் நல்ல மனுஷன், அழகா தொழுகை அவ்வளவு அழகா செய்வாரு, அவ்வளவு நல்ல அழகா தொழுகிறவராச்சன்னு சொல்லி எல்லாருமே அவரை வந்து பாராட்டுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு ஆளு உசாமா பின் கத்தாதான் ஒரு ஆள், அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா வந்து சாது சரியில்லை இவரு, அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாருன்னு கேட்டா இவர் வந்து மென்மையா நடக்க மாட்டேங்கிறாரு, பங்கு வச்சு கொடுக்கும்போது நேர்மையா பங்கு வச்சு தர மாட்டேங்கிறாரு, பொருளாதாரத்தை நீதியா தீர்ப்பளிக்க மாட்டேங்கிறாரு, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சாது ரலியல்லாஹு அன்ஹு சாது இப்னு அபீ வக்காஸுக்கு எதிராக அவர் நின்றாரு. ஒரு ஆள் தான் கம்ப்ளைண்ட் சொல்றாரு, மொத்த கூஃபாவிலேயே இந்த ஆள் தான் மட்டும் மனுஷன் போட்டுருக்காரு. இவர் தான் செஞ்சிருக்காரு, தொழுகையை சொல்லி அடிச்சு விட்ட பார்த்தாரு, தொழுகை வச்சு நிரூபிக்க முடியல என்றவன காசு வச்சு அடிக்கிறாரு. ஒழுங்கா அவர் பங்கு வச்சு கொடுக்கறது இல்ல, நீதியா தீர்ப்பளிக்கிறது இல்ல. அதனால இவர் என்று சொல்லி அந்த விசாரணை குழுவுல இவர் சொல்றாரு, சாது அப்ப இருக்கிறாரு. சாது ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க தெரியுமா, அம்மா வல்லாஹி அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், லா அதுவ நபி ஸலாசின் 3 துவா நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், எனக்கு நீ அனுப்பி வச்சுட்ட, என்னைய பத்தி நான் சரியா பங்கு வைக்காதன்னு சொல்றேன், என்னைய பத்தி நான் நீதி இல்லாதவன்னு சொல்றேன், நான் இவங்க எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படி சொல்லி ஒரு கையேந்திரார். என்ன கையேந்திரார், அல்லாஹும்ம இறைவா இன்கான அபுதுக்க ஹாதா காலிபன் காம ரியாஅன் வ சுமாத்தன், இந்த மனுஷன் பொய்யனாக இருந்தால், இந்த நான் வந்து நீதியா நடக்கணும்னு சொல்றான்ல, இதுல இவன் பொய்யனாக இருந்து ஒரு பேருக்காகவும் புகழுக்காகவும் இப்படி எழுந்து குற்றம் சுமத்துறான் என்று உண்மையாக இருந்தால், அவன் அழகுல தெரியும் உண்மையாக இருக்குமையானால் ஃபாத்தில் உம்ரஹு, இவருடைய வயசு அதிகமாக்கும், சரியான கிழவனா தள்ளாத வயசு வரைக்கும் இவரை கொண்டு போய் அத்தில் ஃபக்ரஹு, இவருடைய வறுமை ஜாஸ்தியாக்கலாம், நொந்து போன என்னன்னாலும் கேட்கலாம், நொந்து போனவன் பாதிக்கப்பட்டவன் என்ன கேட்டா அல்லாஹ் கோபம் வராது, அல்லாஹ் அப்படி அனுமதிக்கிறான். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ, கெட்ட வார்த்தைகளை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், இல்லாமல் உலிம, அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர. அநீதி இழைக்கப்பட்டான்னா தொலைஞ்சு நாசமா மண்ணோட மண்ணா போடான்னு சொல்லலாம். பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான், பாதிப்பு அவன் தான் சொல்லுவான், பாதிக்கப்பட்டிருக்கான்ல அவனுக்கு அந்த உரிமை இருக்குங்கிறான் அல்லாஹ். லா யுஹிப்புல்லாஹ்னு ஒரு ஜுஸு 6வது ஜுஸு ஆரம்பிக்கும், அந்த முதல் வசனமே அதுதான், லா யுஹிப்புல்லாஹ்னு அந்த ஜுஸுக்கு பேரு லா யுஹிப்புல்லாஹ். அல்லாஹ் வந்து அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு என்ன செய்ய மாட்டான், கெட்ட வார்த்தைகள் சொன்னா கூட தாறுமாற அகராஜில் எழுதாத வார்த்தை சொன்னா கூட அல்லாஹ் குறைக்க மாட்டான். பாதிக்கப்பட்ட கோபத்துல டிக்ஷனரி இல்லாத வார்த்தையெல்லாம் பேசுவோம்ல, அப்படி பாதிக்கப்பட்ட நேரத்தில் பேசிவிட்டாலும் கூட அல்லாஹ் வந்து பிடிக்க மாட்டானா. அப்படி ஒரு சொன்னா அவனுக்கு கோபப்படக்கூடாது, பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தை அப்படித்தான் சொல்லுவான், எனக்கு பாதிச்சா அப்படித்தான் இருப்போம், நீ உனக்கு பாதிச்சா அப்படித்தான் இருக்கும்னு எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, இவரை வந்து வறுமை ஜாஸ்தியாகுது, நிறைய சோதனைகளை இவரை கொடுத்துடலாங்கிறார். அதாவது சீக்கிரம் கெட்டு போகாம இருந்து வயசு காலம் வரைக்கும் இருந்து ரொம்ப கஷ்டப்படணும், சோறு இல்லாம 60 வயசுல போயிட்டா கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவாரு, ஒரு 80 90 அந்த மாதிரி அளவுக்கு ஆளை வச்சு
இவரை என்னை என் விஷயத்துல பொய் சொல்லி இருந்தாருன்னு சொன்னா இந்த பனிஷ்மெண்ட் கூட அல்லான்னு சொல்லி ஊரறிய உலகறிய கையெழுந்தார். அவர் கையெழுந்தின உடனே அதுக்கு பிறகு எந்த போஸ்ட் கேட்கவும் இல்லை, அல்லாட விட்டு வந்தார், முடிஞ்சு வச்சு நான் அல்லாட ஒப்படைச்சிருந்தார். ஏன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் வழங்க அசல் கொண்டு பேசுறாரு, அவருடைய தகுதியை பாருங்களேன். இந்த பதவிக்கு அந்த யாருக்கு சொல்ல முடியும்? அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்த ஒருத்தர் சொல்ல முடியும். சல்லி காசை தொடாத ஒருத்தரால் தான் இந்த வார்த்தையை அல்லா மேலத்துக்கு சாட்ட முடியும். அல்லா அவர் பொய்யறாங்க, அலி நான் பொய்யறாங்க என்ன வந்துருங்கள, அவ்வளவு சுத்தமா இருந்தது துவா செஞ்சார் அவர். அப்புறம் என்ன ஆச்சு கேட்டா அது சொல்லி காட்டுறாங்க, காண பாது இதா சொல்ல. பிறகு அந்த ஆள்கிட்ட அந்த ஆளு யாரு, இந்த உசாமா பின் கத்தாதாங்கிற ஆளு, அவர் போய் சந்திச்சு யாரா கேட்டாங்கன்னா, அசாபத்தினி தாவத்து சாதின், சாதுடைய துவா என் விஷயத்தில் பலித்து விட்டது. சாது பின் அபி வக்காஸ் கேட்டாரு, அது பலிச்சிருச்சுங்கிறாரு. என்ன ஆயிரும்னு கேட்டா, இவருடைய இந்த புருவம் இருக்குல்ல, இந்த புருவம் எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டா, வயசை சொல்றாங்க, புருவம் வளர்ந்து கண்ணை மூடுற அளவு, அவ்வளவு வயசு எல்லாம் கொடுத்துட்டான். புருவம் வளர்ந்து கண்ணை மூடுற அளவுக்கு என்ன செய்யும் இவருடைய நிலைமை ஆகி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, போகும்போது கும்பல மேல உழுதுவாரு, சில வருவான் மேல வந்து அளவுக்கு இந்த மாதிரி கண்ணுக்கு போயிரும்ல அந்த சோதனைகள். இப்படி பொம்பளைகள்ட்ட ஆம்பளைகள்ட்ட கண்டாட்டி திட்டு வாங்குற மாதிரி இவர் ரொம்ப அதாபப்பட்டு கடைசியா செத்தாரு என்று சொல்லி புகாரியில 755வது வயசுல பாக்குற ஒரு சின்ன ஒரு பணி சுமத்துறதுக்காக வேண்டி அவர் ஒரு கையை ஏந்தினதுக்கு ஒரு வெயிட் இல்லைங்களா, இது பாக்குறீங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு சஹாபி வாழ்க்கையில் நடந்தது. இது சஹாபிக்கு தான் நடக்க நினைச்சிட கூடாது, நமக்கு நம்பிக்கை அறியப்படுத்துவதற்காக இந்த சம்பவங்கள் சொல்லப்படுது. எனக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும், ராமசாமிக்கு கந்தசாமிக்கு நடக்கும், அநீதி அளிக்கப்பட்ட யாருக்கும் நடக்கும். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. சில பெண்கள் மண்ணவாரி வீசிட்டு போவாங்க, அதோட அழிஞ்சிருவான். ஒரே கட்டி ஆடுவாங்க, அவன் அநியாயம் செஞ்சிருவான், நாசமா போடான்னு சொல்லி மண்ணவாரி தூக்கிட்டு போயிடுவான் பொம்பளை. அதுக்குவா அது உள்ள தெரிந்து வருது, அது சிறுக்கு யாரும் பார்க்க மாட்டான், இந்த விஷயத்துல ஏற்றிடுவான். உடனே இப்படி சரசரன்னு இல்லாம போயிடுவாங்க, ஒண்ணுமெல்லாம் போயிடுவான், பிச்சை வாங்கி திம்பாங்க. அந்த மாதிரி எத்தனை பார்த்திருக்கிறோம். யாருடைய துவாக்கள் அநீதி வைக்கப்பட்டு விட்டால் அதுக்கு பவர்ஃபுல்லான அது பயந்து கொள்ளணும். நம்ம துவா ஏற்றுக்கப்படுவதில்லை, நமக்கு எதிராக எவனும் துவா செய்யக்கூடாது, அதுதான் நம்ம பயப்படணும். சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிற என்னன்னு கேட்டா, ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுடைய பேர் அருவான், பெண்ணுக்கு பேரு அருவா இல்ல, அருவாங்கிற அருள் சொல்லு, அருவாங்கிற ஒரு பெண்ணு. அந்த பொம்மை என்ன பண்றதுன்னு கேட்டா, சயீது பின் ஸைத் இருக்கார்ல, இவரும் ஒரு ஆள் தான், அந்த 10 பேர் ஒரு ஆள். சயீது பின் ஸைத் சொன்னல, இவரும் அந்த 10 பேர்ல ஒரு ஆள் தான், அசருக்கும் பொசராவில் ஒரு ஆள் தான். இவர் விஷயத்துல ஒரு பொம்பளை என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒரு இட பிரச்சனையில பக்கத்து வீட்டு இறங்க, இது ஏன் இடம் தான் அடிக்க வந்துடுது, இது ஏன் இடத்தை அவர் எடுத்துக்கிட்டாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் உனக்கு சொல்றேன், தனக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தில் ஒரு ஜானை அல்லாஹ் ஒருத்தன் எடுத்துக்கொண்டானையானால் கியாமத்து நாளையில 7 பூமி அளவுக்கு வைத்த களத்தில் அல்லாஹ் தொங்க விட்டுருவான். நமக்கு தாங்க இயலாது, அவ்வளவு கொடுமை இருக்குமான்னு அந்த மாதிரி ஆள் இல்ல, ஒழுங்கா கம்ப்ளைண்ட் பண்ணு, நீ ஏன் இடத்த எடுத்துக்கிட்டே நான் உன் இடத்த எடுத்துக்கிட்டேன்னு கேட்கிறாரு. அந்த பொம்பளை என்ன பண்ணுது, அதாவது நீ என் இடத்த எடுத்துக்கிட்டு ஏன் இடம் அது நீ அபகரிச்சுக்கிட்ட அப்படின்னு இந்த பொம்பளை போல்ட்டு அடிக்குது. இவ்வளவு சொன்ன பிறகு ஹதீஸ சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி எச்சரிக்கை பண்ண பிறகு சொல்லுது. உடனே அல்லாஹ்ட்ட பிடிச்சிட்டாங்க. உடனே அல்லாஹும்ம இறைவா இன்கானத்து காதிபத்தன், இவள் பொய் சொல்லி இருந்தால் ஃபாமி பஸரஹா, இவள் கண்ணு குருடாக்கி, இவளை குருடியாக ஆக்கி வஜஅல் கபரஹா பி தாரிஹா, இவனுடைய சமாதியை வீட்டுக்குள்ளே அமைச்சிடலாங்கிறார். என்ன வேணாலும் கேட்கறாங்க, பாதிக்கப்பட்டவன் என்னவும் கேட்பான், அதை யாரையும் கண்ட்ரோல் பண்ண இயலாது. அதை பாதிக்கப்பட்டதை மட்டும் நல்லா பாப்பான இருக்கிற, அதுல லாஜிக் பேச பெருமாட்டான். பாதிக்கப்பட்டவன் அவ்வளவுதான் என்ன வேணாலும் கேட்பான், அப்படின்னு நல்லா எடுத்துக்கலாம். அப்ப இது நமக்கு கொடூரமா தெரிகிறது. அந்த நேரத்தில் அந்த நிலையில இருந்து தெரியுது. கபரஹாபி தாரிகா, வீட்டிலேயே இவனுக்கு கபர் அமைச்சிடலாங்க, வீட்டிலேயே கபராக்குறேன்னா அப்படி சாகணும்னு அர்த்தம், தூக்கிட்டு போய் அடக்கிறவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுவிட்டாரு. பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அம்யா தல்கமி சொல் ஜுதுர, சிவத்தை தடவிக்கிட்டு குருடியாக இந்த பொம்பளை நடமாடி கொண்டிருந்த காட்சியையும், பிறகு அவன் வீட்டிலே ஒரு கிணறு இருந்துச்சு, அதுக்குள்ளே உளுந்து செத்து போனான். யாரும் நீங்க அடக்கப்படல, கடைசியில் அதான் கபரா போச்சு. வீட்டுக்குள்ள கபரா சொன்னார்ல, வீட்டுக்குள்ள உள்ள கிணத்துல வந்து அம்மா செத்து போனதை நாங்கள் பார்த்தோம், அதுவே அவருடைய கபராக அமைந்து விட்டது என்று அவர்கிட்ட கேட்கிறது யார், அம்ர் இப்னு முஹம்மது என்பவர் இதை கண்ணால பார்த்து விட்டு இந்த சம்பவத்தை சொல்கிறார். இந்த சஹீஹ் முஸ்லிம்ல
3021வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நம்மால பாதிப்பு ஏற்படாம பார்த்துக்கணும். யாருக்கும் நம்மளால எந்த ஒரு அநியாயமும் செஞ்சு கையேந்திட்டாங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது நம்ம பயப்பட வேண்டிய துவா, நம்ம விரும்புற துவா இல்ல, நம்ம பயப்பட வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. அடுத்ததாக நம்ம ஏற்றுக்கொள்ற துவாவுல இன்னும் சில துவாக்கள் இருக்கிறது. என்ன துவான்னு கேட்டா, நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம். இது ஒரு ஆளுக்காக அடுத்தவர்களாக பயன்படுத்த முடியும். இப்ப எனக்கு நான் கேட்கறதுக்குரிய நேரங்கள் இப்ப சொல்ல போறது, எனக்காக நீங்க கேட்கறது, உங்களுக்காக நான் கேட்கறது, அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. உங்களுக்காக நான் கேட்கறதா இருந்தால் அது ஒரு விதமா கேட்கணும், எனக்காக நீங்க கேட்கிறாங்க அது ஒரு விதமா கேட்கணும். அது என்ன விதம்? யாருக்கும் தெரியாம கேட்கணும். அது பவர்ஃபுல். நீங்க இந்த துவா செய்யுன்னு சொல்லி நான் உங்களுக்கு துவா செய்யறேங்கிறேன், உடனே சபையில் வச்சு துவா செஞ்சிடக்கூடாது. அது முதுகுக்கு பின்னாடி செய்யற துவா இல்ல. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? தனியா உட்காந்து எல்லாரும் துவா செய்ய சொன்னாரு, அவருக்கு சொல்லிவிட்டாரு. அவர் யாருக்கும் செய்யலாம். இது பெரியவர்கிட்ட சின்னவர், சின்னவர்கிட்ட பெரியவர் கணக்கெல்லாம் கிடையாது. நான் உங்கள்ட்ட சொல்லலாம், நீங்க என்கிட்ட சொல்லலாம், அஜயத்திட்ட மாணவர் சொல்லலாம், மாணவர்கிட்ட அஜயத்தை சொல்லலாம், யாரும் யார்ட்ட சொல்லலாம். அப்ப துவா செய்யுங்கள் என்று சொன்னோமையானால் அவர் துவா செய்யலாம். எப்படி செய்யணும்? யாருக்கும் தெரியாம செய்யணும். அடுத்தவருக்காக யாருக்கும் தெரியாமல் செய்கிற துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்றாங்க. தாவத்தில் மறையில் முஸ்லிமி, ஒரு முஸ்லிம் செய்கிற பிரார்த்தனை யாருக்கும் தெரியாமல் முழுவுக்கு பின்னால் தன் சகோதரனுக்காக செய்கிற ஒரு பிரார்த்தனை முஸ்தஜாபத்தும், கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏற்றுக்கொள்ளப்படுறது மட்டுமில்ல, அடுத்தவனுக்கு நீ ஒரு துவா செய்தால், இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளருமாக. அது எந்த அளவுக்கு வளருமோ தெரியாது. ஆனா இது இருக்கு, இது உண்டு. நீ ஊராருக்கு துவா செஞ்சு சொன்னா உனக்கு அதை விட பெரிய துவா செய்வாரு. அது என்ன செய்வாரு? யாரெல்லாம் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வறுமையை போக்குன்னு நான் கேட்கிறேன். ஒரு மலக்கு என்ன செய்வாராம்? யாரெல்லாம் இவனுக்கு வறுமையை போக்குன்னு எனக்கு கேட்பான். அதான் நாங்க மனுஷனை கேட்கறத விட மலக்கு எல்லாம் கேட்டா எவ்வளவு பெரிய பவர் பாருங்களேன். நம்ம அடுத்த ஆளுக்காக துவா செய்யணும், யாரும் வச்சு செய்யணும். துவா செய்யணும் யாராவது சொல்லுவாங்க, இந்த காலம் விட்டு போயிடும். துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே மற்ற விஷயம் யாவும் பண்ணி வீட்டுல போய் கணக்கு பண்றீங்க. இல்ல 50 ரூபா வாங்கினாரு, 50 ரூபா வாங்கினாரு, ராத்திரி ஒழுங்கு கரெக்டா. அப்ப யாரெல்லாம் நீங்க துவா செய்ய சொன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எத்தனை பேரை சந்திக்கிறீங்க, துவா செய்யுங்க எல்லாரும் பிரயாணம் போனேன் சரின்னு சொல்லிக்கிறோம். வீட்டுல உட்காந்து ராத்திரி என்ன யாருதான் நம்ம துவா செய்யறா சொன்னோம், இந்த ஆள் கேட்டாரு உட்காந்து அவருக்கு துவா செய்யணும். அவருக்கு செய்யறதுனால என்னன்னா அவருக்கு கிடைக்குது, நமக்கு கிடைச்சது. நமக்கு அதோட கூடுதலா கிடைக்கும். நமக்கு மலக்கு சொல்றாரு, மனுஷன் கேட்கிற துவாவை விட மலக்கு கேட்கிற துவா பவர்ஃபுல்லா இருக்கும்ல. சொல்றாங்க, இந்த ரசிகி மலக்கும் மக்களும், அவன் தலைமாட்டில் ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, குல்லமா தாலி அஹீஹி கைரி, தன் சகோதரனுக்கு ஒரு நல்லதை பற்றி ஒரு துவா செய்யும் பொழுதெல்லாம் காலையில் மலக்குள் மக்களுக்கு ஆமீன், மலக்கு ஆமீன் என்று சொல்கிறார். ஆமீன் மட்டும் சொல்லல, வழக்கு அது மாதிரி வணக்கம் கூடாது. இதை ஏற்றுக்கொள்வாயாக என்றும் வழக்கு சொல்கிறார். நம்ம ஒரு ஆளுக்காக வேண்டி அல்லா அவருடைய வறுமையை போக்கு அப்படின்னு ஆமீன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு துவா செய்கிறாரு, இவனுக்கு இது மாதிரி ஆபத்தலாம் அப்படின்னு சொல்றாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 4914வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அடுத்தவர்கள் நம்மளை துவா செய்ய சொன்னாங்க என்று சொன்னா நம்ம யாவும் வச்சுக்கணும், குறிச்சுக்கணும். குடிக்க போய் பழக்கத்தை வந்துருங்க. பழக்கத்துகளை யாரு ராத்திரில பழக்க போகும்போது யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் நம்ம துவா செய்ய சொன்னாங்க. இப்படியே ஒருத்தன் அடுத்தவனுக்கு என்ன செஞ்சு யோசிச்சு பாருங்க. வாழ்நாள்ல என்னைக்காச்சும் ஒரு ஆள் துவா செய்ய சொல்லி எப்போன்னு சொல்றோம், பார்க்கும்போது சொல்றோம் துவா செய்ய ஒருத்தர் கேட்கிறோம். ஒரு கடை ஆரம்பிச்சு போது என்ன செய்றீங்க, 10 பேர் பாக்குறீங்க, அது கல்யாணத்துக்கு 10 கொடுக்குறீங்க, குடும்பம் என்ன செய்றீங்க, துவா செய்யுங்க சோறுங்க வந்துடுறேன். என்னைக்கு செஞ்சு துவா செஞ்சு சோறுங்க போயிருக்கிறத தவிர அதை நினைச்சு துவா செஞ்சல செய்யல, ஒத்தரும் செய்யல. ஏன் செய்யல தெரியல, வேணும்டா நீங்க செய்யல. இப்படி செய்வதெல்லாம் நமக்கு நன்மையான காரியம், இதெல்லாம் நமக்கு ஃபாயிதா இருக்குன்னு சொல்லப்பட்டால் நம்ம செய்ய ரெடியா இருக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன செய்யணும், இனிமேல் யாரு துவா செய்ய சொன்னாலும் ஒரு மனதில் வைத்திருந்து அதை நாம் செய்தால் நமக்கும் கிடைக்குது, அவருக்கும் கிடைக்குது. எந்த ஒரு நமக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு லாபம் தான். இது அதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளப்படுற துவா இருக்குதுல, நம்ம பிரயாணம் போறோம். பிரயாணத்தில் உள்ள துவா ரொம்ப பவர்ஃபுல்லான துவா. ஏன்னா பிரயாணம் கூட மனுஷனை கெடுக்கும். பிரயாணம் எல்லா விதமான தப்புகளையும் நம்ம செய்ய சொல்லும். ஊர்ல இருக்கும்போது ஒழுங்கா இருப்பான், வெளியூர் போகும்போது என்ன செய்வான், யார் தெரியாத ஆளுக்கு தானே, தெரிஞ்ச ஆளுக்கு மத்தியிலான ஒழுங்கா இருப்பான். ஊரை விட்டு தாண்டிட்டானா யாரும் தெரிஞ்ச முகமா இருக்காது. யாரு பார்க்க போறா, நம்ம தண்ணீர் செய்ய தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது, என்ன செய்வான், தப்பு செய்ய ஆரம்பிச்சிருவான். அதே மாதிரி இந்த பிரயாணத்துடைய களைப்பு, அந்த டயர்டெல்லாம் என்ன செய்யும்,
அவனுடைய தொழுகை விபாதத்தை எல்லாம் தள்ளும். நான் ஒரு நாளை பார்த்துக்கிறோம். இந்த பிரயாணம் என்பது தீய எண்ணங்களை உண்டாக்கும், நம்முடைய நல்ல அமல்களை எல்லாம் கெடுத்துரும். இதுல ஒருத்தன் ஜெயிச்சு கரெக்டா இருக்கிறான்னு சொன்னா அவன் தூரம் ஏத்துக்கணுமா இல்லையா? பிரயாணத்துல எல்லாத்தையும் மறந்து விடக்கூடிய அந்த பிரயாணத்துல கூட அல்லாஹ் நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் அழுது துவா செய்யறான்னு சொன்னா அந்த துவா பவர்ஃபுல்லான துவா. அப்ப நாம சஃபர்ல போகும்பொழுது அது ஒரு கிஃப்டா நினைக்கணும். சஃபர்ல போறோமா, இது ஒரு பெரிய பாக்கியம். சஃபர்ல பிரயாணம் பண்ணா ஒரு பிளான் பண்ணிக்கணும். பிரயாணத்துல போறோம் என்னென்ன கேட்கலாம், முக்கியமா என்னென்ன கோரிக்கைலாம் இருக்கு, ஏத்துக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம்ல, அல்லாஹ் துவாவை ஏத்துக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இப்ப அடைய போறோம். அப்ப பெருநாளைக்கு ஊருக்கு போவீங்க, இன்னைக்கு பட்டியல போட்டு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது பஸ்ல போகும்போது என்னென்னலாம் கேட்கலாம், பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வீடியோ பஸ்ல படம் ஆகிறதா துவா செய்யறதா பிக்ஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கிறது. முடிவு பண்ணிட்டு போனோம்னு சொன்னா அந்த பிரயாணத்தில் கேட்கும்போது என்ன செய்வான், அல்ல அதிகமா ஏத்துக்கிடுவானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாத்து தாவாத்தின் முஸ்தஜாபாத்தின், 3 துஆக்கள் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஷக்க ஃபீஹின்ன, அதுல எந்த டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தாவத்துல் மظلوم ஒன்னு பாதிக்கப்பட்டவன் செய்யற துஆ ஏற்கனவே சொல்லியாச்சு. இரண்டாவது தாவத்துல் முசாஃபிர், முசாஃபிருடைய துஆ, பிரயாணத்துல போறான் பாருங்க, அவனுடைய துஆ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒன்னு இருக்கிறது, தாவத்துல் வாலிதி அலா வலதி, புள்ளைக்காக தகப்பன் செய்யற துஆ. புள்ளைக்கு தகப்பன் செய்யற துஆ அல்லட ஏற்றுக்கொள்ளப்படுங்க. ஏன்னா புள்ளை தகப்பனுக்காக புள்ள வேணா துஆ செய்வான். தகப்பன் புள்ளைக்கு துஆ செய்யறதா இருந்தா அவன் மனம் குளிர்ந்தா தான் செய்வான், அந்த மாதிரி நடந்தா தான் செய்வான். அவன் அந்த மாதிரி புள்ளைக்கு துஆ செய்யற அளவுக்கு அவன் நடக்கிறான்னு சொன்னா அதுக்காக எல்லாம் கொடுக்கலாம். அப்ப தன்னுடைய மகனுக்காக தந்தை கேட்கக்கூடிய துஆ இருக்கு பாருங்க, அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திருமதியில 1828, 3370, அபூதாவுதுல 1313, இப்னு மாஜாவுல 3852, அஹ்மதுல 7197, அதே அஹ்மதுல 8226, 9233, 9806, 10290, 10353 இவ்வளவு இடங்களையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது.